Assalamualaikum. Welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா floral mehendi classes with certificate ஓட and இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து henna mixology-மே இன்க்ளூடடா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்ச் 2 ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா உங்களுக்கு நான் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறோமோ நீங்கள் அப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 12 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ள கிரிட் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸையும் இந்த மாதிரி ரிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி பிரித்து இந்த இடத்துல ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த இடத்துலையே நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் போடலான்றதை பற்றி நான் உங்களுக்கு இடையில சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்து கோயின்ஸ்க்கு நாங்கள் போடும்போதோ இல்லை ஏதாச்சும் வந்து கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல் வீடியோஸுமே நாங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து இதே மாதிரி பேப்பரில் செக் பாக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 7 டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 16 டைப்ஸ் ஆஃப் பேசிக் செக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்டாக உள்ள கிரிட் பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நான் கிளாஸ்க்கு வந்து A4 ஷீட் அண்ட் வந்து ஒரு எக்ஸாம் பேட் அண்ட் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கோன் அண்ட் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இது தான் நான் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிரிட் பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இடையில வந்து கொஞ்சம் நிறையவே வந்து ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 3 இல்லை 4 அவ்வளோதான் வரும். ஸோ போட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணணும். இல்லைனா ஷேக் ஆச்சுன்னா அது வளைவு நெளிவாக போயிடும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து வைன்ஸை வந்து இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பிரைட்ஸும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வைன்ஸ் வந்து இதை நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இருக்க இந்த பக்கத்தில் இருக்க 2 லைன்ஸ்லையுமே நம்ம வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் முதல்ல. அண்ட் வந்து ஒரு சைடு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அனதர் சைடு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். பட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். இப்போ வந்து இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஆப்போசிட் சைட் நான் இந்த சைட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதையும் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல தான் நிறைய பேத்துக்கு ஸ்மெட்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதில் போயிட்டு குட்டி குட்டியாக போகிறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க. ஸோ அந்த முடிகிற இடத்துல கொஞ்சம் பெருசாக போட்டு வேணால் முடிச்சிடுங்க. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் இந்த செக் பேட்டர்னில் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும் கிரிட் பேட்டர்னில். ஸோ அடுத்தது இந்த இடத்துல கேப் இருக்குன்னா இந்த இடத்துல போடக்கூடாது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வைன்ஸை வந்து நம்ம அந்த லைன்ஸில் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நடுவில் வந்து எம்டி ஸ்பேஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பைரல் ப்ளஸ் டாட்ஸ் வச்சு இது நம்ம வந்து
கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுடைய விஷ் தான். ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி தோணுதோ ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதை நடுவில் வந்து என்ன பேட்டர்ன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம், இல்லை டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விஷ் தான். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் கிடைக்கிறதுல நான் போடுற மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த இடத்துல பெருசாக போட்டிங்கன்னா ஸ்மெட்ஜ் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரிட் பேட்டர்ன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான், பட் வந்து டபுள் லைன்ஸ் வச்சு நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஒரு லைனுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இடையில நிறைய வந்து ஸ்பேஸ் விட்டு போட்டுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து இடையில பிரேக் ஆச்சுன்னா அதை வந்து நான் சரி பண்ணுற மாதிரி நீங்களும் சரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு மேலே லைன்ஸ் போட்டிருக்கதே தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டபுள் லைன்ஸ் கொடுத்து இந்த செக்ஸை வந்து முதல்ல போட்டுட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து பேக் ஹேண்டில் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டர்னை. ஸோ மோஸ்ட்லி இதில் சொல்லிக் கொடுக்குற பேட்டர்ன்ஸ் எல்லாமே பேக் ஹேண்டில் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து ஹம்ப் வந்து போட போகிறோம். ஸோ லைன்ஸ் மேலே வந்து நான் காட்டுற மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. ஆப்போசிட் சைடில் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனி ஒன் சைடு, ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் எனி ஒன் சைடு அது வந்து நீங்களாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாக்ஸ்க்குள்ளே ஹம்ப் இருக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே ஸ்பைரல் போட்டுக்க போகிறோம். ஸ்பைரல் போட்டுட்டு அண்ட் ஹம்ப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நடுவில் பார்த்து கொடுங்க. அண்ட் ஓரத்துலலாம் டாட்ஸ் வச்சு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு. அதே மாதிரியே இந்த மாதிரி எல்லா அந்த பாக்ஸ்குள்ளேயுமே நம்ம வந்து போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சோண்டு கேப் கிடைக்கிற இடத்துல ரொம்ப படம் ஃபில் பண்ணாதீங்க. டாட்ஸ் வச்சுட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். கொஞ்சம் அதிகமாக வந்து கேப் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்ட் கிரிட் பேட்டர்னும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே சிங்கிள் லைன் மட்டும் போட்டுக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் விட வேணாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து லைன்ஸ் போட்டு இந்த செக்கை வந்து முதல்ல போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து கிளாஸ் 2ல் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதையும் ஒரு கர்வ் டாட்டையும் நம்ம இதில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸ் போட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இடையில வந்து ஸ்மெட்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இடையில வந்து ஒரு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு எதுவும் போடாதீங்க. அதை லைன் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து தொடர்ந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே போல் தான் லைன்ஸ் வந்துச்சுன்னா லைன்ஸை வந்து டச் பண்ணாதீங்க, அதை வந்து விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போடுறப்ப காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெட்ஜ் ஆகாது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்மெட்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் கிட்ட நீங்கள் போடவே போடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எல்லா லைன்ஸ்லேயும் ஒன் சைட் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டியர் ட்ராப்ஸ் அண்ட் வந்து அந்த கர்வ் டாட்டை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்போசிட் சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பெரிய டாட் வைக்க போகிறோம். ஸோ நடுவில் வந்து ஒரு பெரிய டாட் அண்ட் வந்து இந்த சைடும் அந்த சைடும் ஒரு சின்ன டாட். ஸோ அதே மாதிரியே எல்லா சைடையும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டாட்ஸையும் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து விட்டுருங்க. இல்லாட்டி நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து டாட்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். பட் வந்து பார்க்குறதுக்கு ஸ்மஜ்ஜியாக தெரியக்கூடாது, நீட்டாக அழகாக தெரியணும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நீட்டாக அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து போடுங்க. தேர்ட் பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ஒன் நம்ம வந்து செகண்ட் பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி டபுள் லைன்ஸ் தான் இதுக்கும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ டபுள் லைன்ஸ் போடும்போது நம்மளுக்கு ஒரு 3 வந்து கிடைக்கும்.
3 வந்து லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் சைடு நான் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே 4 சைட்ஸும் நம்ம வந்து ஹம்ப் போட்டு இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த 2 சைடு மட்டும்தானே நம்ம வந்து ஹம்ப் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஆப்போசிட் சைடும் நமக்கு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடுமே நம்ம வந்து ஹம்ப் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே ஹம்பெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு லைன் வந்து போட போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா பாக்ஸ்க்குள்ளேயுமே அதே மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் சின்னதாக இருக்க இடத்துல ப்ளஸ் போட முடியலன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளஸ் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் போடுங்க போதும். இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைன்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து கொடுக்க போகிறோம். இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் விடுறீங்க. ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஒன்றும் இல்லை, டாட்ஸ் வச்சு அப்படியே வந்து மேலே கீழே வந்து இழுத்து விடணும். ஸோ அதுதான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதே மாதிரியே நான் வந்து எல்லா அந்த செக் பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேலாம் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு டாட் போட்டுட்டு அந்த டாட்டை இங்கிட்டும் இழுத்து விட போகிறோம். அது மட்டும்தான். பேப்பரில் போடுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்து கையில் போடும்போது கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th பேட்டர்னும் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே விட்டுருங்க. இதுவே நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5th பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு நடுவில் வந்து 2 இந்த மாதிரி போட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு லைன், அடுத்தது இந்த சைடு ஒரு லைன். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லைன், கீழே வந்து ஒரு லைன். இப்போ லைன்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்க்குள்ளே எஸ்ஸை வந்து ப்ராடாக வந்து எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடணும். ஸோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரா பண்ணணும். ஸோ ஒரு பெட்டல் மாதிரி ஒரு இலை மாதிரி நமக்கு இது வந்து வரணும். ஸோ வந்துச்சு. இப்போ வந்து மேலே இருக்க அந்த லைன்ஸ் 2ஐயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங் பண்ணணும். ஸோ ஷேடிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம லைன்ஸ் வந்து போடுவோம் இல்லையா கைகளால், அதே தான், பட் வந்து லைட்டாக போடணும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டாட் வச்சு முடிச்சிருங்க. ஸோ இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடலாம். ஸோ கைகளாலேயே நம்ம எது எஸ் பேட்டர்ன் போடாமல் ஸோ இந்த மாதிரி போடலாம். பட் இது மாதிரி போடும்போது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ மேலே போடுறதுக்கும் கீழே போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு 4 சைட்ஸும். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபில்லிங் மெத்தடுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணுறீங்க. ஸோ அதுலேயுமே கேப் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேப் இருக்க இடத்துலலாம் நான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 5th பேட்டர்ன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 6th கிரிட் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3D பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் அதே போல் தான். ஸோ இந்த சைடு ஒரு லைன், அந்த சைடு ஒரு லைன், அடுத்து மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலம்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு மாதிரியே இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே போட்டு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்க பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் இதே மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடாக நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல ஃபில் பண்ணணும்னு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 சைட்ஸ் ஃபில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாக்ஸை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் ஃபில் பண்ணணும். மேலே வந்து பண்ண மாதிரி தான் கீழே இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டாலே அதுக்கு அடுத்து இருக்க பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபில் பண்ணி முடித்தாச்சு. 6th பேட்டர்னும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுங்க. ஸோ மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 7th பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இமேஜினரி லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு 3 லைன்ஸ் வந்து நமக்கு 3 பாக்ஸ் வந்து வர மாதிரி போடணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே 3 பாக்ஸ் வர மாதிரி. இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து முக்கியமாக இந்த பேட்டர்னுக்கு போட்டே ஆகணும். ஸோ அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்க செக் பாக்ஸில் இதே மாதிரியே கிராஸ் லைன் போட்டுட்டு அந்த கிராஸ் லைன் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் காட்டுற மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து வர மாதிரி போடுங்க போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா இது 3D பேட்டர்ன் மாதிரியே தெரியாது. ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து மீதி இருக்க பாக்ஸ்குள்ளெல்லாம் நம்ம இதே மாதிரியே வந்து போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 இல்லைனா 4 போடுங்க போதும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லைன் போட்டிருக்கேன். அது வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கலான்னு நான் டோட்டலாக போட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி வந்து போட வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, லைன்ஸ்லாம் போடும்போது ஷேக்கி ஆகாமல். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பேட்டர்ன்ஸ்லாம் வரலையோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகிடும். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 கிரிட் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். 4 டைப்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் கிரிட் பேட்டர்ன்ஸும் அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் 3D கிரிட் பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸை வந்து கண்டிப்பாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட ஒர்க் ஷீட்ஸை வந்து எப்போ சப்மிட் பண்ணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு குரூப்பில் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கும் வந்து ஹென்னா கோன்ஸ், நெயில் கோன்ஸ் இந்த மாதிரி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிளாஸ் 12 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் நான் கிளாஸ் 13 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.